அல்லேலூயா அல்லேலூயா. இல்லை, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேனே. இப்போ நம்ம கடன் பிரச்சனையில் மாற்றோம். கடன் பிரச்சனையில் மாற்ற நம்ம எதுக்கு இந்த கடன் வந்ததுக்குன்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? பிள்ளை கல்யாணம் எடுத்தீங்களா? கடனில் இருக்கிறவங்க யாராவது பிள்ளைக்கு கல்யாணம் எடுத்தீங்களான்னு கேட்டால் இல்லை. இல்லை, கடன் வாங்கி வீடு கட்டினீங்களா? இல்லை. அப்போ அந்த கடன் ஏன் வந்துச்சு? இங்கே இருக்கிற ஒரு பிள்ளைகிட்ட போராடின பிசாசு சொல்லுது, சூப்பர் கதை, இவளுக்கு கடன் இப்படி வந்துன்னு உனக்கு தெரியுமா? அடுத்து சொல்லுது, நான் தான் இவளுக்கு கடனை கொடுத்தேன். ஏங்க இப்ப சொல்லுதுங்க, இவ இந்த கடன்ல இருந்து வெளியே வர மாட்டா. அவன் நினைச்சிட்டு இருக்கா, கடன் தீர்ந்த உடனே நான் சந்தோஷமா சமாதானமா யாவாய தொழுது கட்டு ஊழியம் செய்ய போறேன். அது சொல்லுது, இவளை நான் விட்டுடுவேன். அப்ப யாருங்க உங்களுக்கு அந்த பிரச்சனையை தந்ததுன்னு கேட்கிறேன். நீ சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யெகோவா மேசியாவுக்கு உண்மையா இருந்தால் இந்த உபத்திரம் ஏன் வரும்? ஏங்க வரும்? நான் இப்ப அந்த பிள்ளையை சொல்லல, நான் எல்லாரையும் கேட்கிறேன், ஏன் வரும்? ஏன்னா சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யெகோவா மேசியா சொன்னார், நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். வசனத்துக்கு மாறா உன் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது. ஏன்? அப்ப பிசாசு உனக்கு வசனத்துக்கு மாறா ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறான்ல, ஏன் அந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்கு போராட மாட்டேங்கிற? பிசாசுனுடைய கிரியைகளை முறியடிக்க போராட மாட்டேங்கிற ஏன்? அல்லேலூயா.